3 தலைமுறைகளாக தனது காந்த குரலால் தமிழ் மலையாளம் மக்களை கட்டி வைத்தவரின் குரல் காற்றில் கரைந்தது. யார் இந்த ஜெயச்சந்திரன்? இவர் ஹிட் கொடுத்த பாடல்கள் என்ன என்பதை பார்க்கலாம். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு இந்த பாடலை நாம் கேட்கும் போது நம்மையே அறியாமல் நாம் ஒரு உலகில் பயணிப்போம். இப்படிப்பட்ட பல்வேறு தமிழ் பாடல்களை அழகிய தமிழ் உச்சரிப்பால் திரை இசை உலகில் 60 ஆண்டுகளாக காந்த குரலாக வலம் வந்த ஜெயச்சந்திரன் இன்று இயற்கையோடு கலந்துவிட்டார். 1944 ஆண்டு மார்ச் 3 கேரளாவில் பிறந்தவர் ஜெயச்சந்திர குட்டன். 1958 இவருடைய 14 வயதில் கேரளாவில் நடந்த திருவிழாவில் மிருதங்கம் வாசித்த இவர் சிறந்த மிருதங்க கலைஞருக்கான விருதை பெற்றார். இதுதான் இவருக்கு பாடல்கள் மீது ஆர்வம் வர காரணமாக அமைந்தது. இதன் விளைவு 23 வயதில் உத்தியோகஸ்தா என்ற மலையாள படத்தில் பின்னணி பாடல் பாடும் வாய்ப்பு கிட்டது. இந்த பாடலில் ஒலித்த ஜெயச்சந்திர குட்டனின் குரல் மக்களை மயக்கியது. பின்னர் 1973 மணிப்புயல் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் கொடுத்த வாய்ப்பினால் பின்னணி பாடகராக அறிமுகமானார். இந்த படத்தில் ஜெயச்சந்திரன் பாடிய தங்க செமிழ் போல் என்ற பாடலில் அவரின் வசீகர குரலும் அழகிய தெளிவான தமிழ் உச்சரிப்பும் இளையராஜா உள்ளிட்ட இசையமைப்பாளர்களை சுண்டி இழுத்தது. குறிப்பாக 3 முடிச்சு படத்தில் இடம்பெற்ற வசந்த கால நதிகளிலே கிழக்கே போகும் ரயில் படத்தில் இடம்பெற்ற மாஞ்சோலை கிளிதானே கடல் மீன்கள் படத்தில் இவர் பாடிய தாலாட்டுதே வானம் போன்ற பாடல்கள் அடுத்தடுத்து ஹிட் அடித்தன. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு பூவே எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே, மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், வசந்த காலங்கள் மௌனமான மயக்கம், சின்ன பூவே மெல்ல பேசு, கன்னத்தில் முத்தமிட்டால் போன்ற பல பாடல்களை பாடினார். வாழ்வு தொடங்கும் இடம் நீ தானே, வானம் முடியும் இடம் நீதானே, ஆலை போல நீ நின்றாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் ஊடல் என்ன தாயே. இவர் பாடிய பாடல்கள் பெரும்பாலும் SPB பாடியதாகவே தற்போது வரை பல ரசிகர்கள் நினைக்கின்றனர். ஆனால் இந்த பாடல்களின் குரலுக்கு சொந்தக்காரர் ஜெயச்சந்திரன். 3 தலைமுறை நடிகர்களுக்கு பாடல் பாடியவர் என்ற சிறப்பை பெற்ற ஜெயச்சந்திரன் இறுதியாக 2020 ஆண்டு வெளியான வன்முறை திரைப்படத்தில் சின்ன பூவே என்கிற பாடலை பாடினார். இந்நிலையில் கேரளாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் புற்றுநோய்க்கான சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு வயது 80. தனது தனித்துவமான குரலினால் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற பல மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய ஜெயச்சந்திரன் பல விருதுகளுக்கும் உரியவர். அவருக்கு தேசிய விருது, தமிழக அரசின் கலைமாமணி விருது, 4 முறை தமிழக அரசின் சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது மற்றும் 5 முறை கேரள அரசின் சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது கிடைத்துள்ளது. பிறப்பால் மலையாளியாக இருந்தாலும் தமிழை தெளிவாக உச்சரித்து பாடிய அந்த மேன்லி வாய்ஸ் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்கள் அவரது புகழை காலமெல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கும்.